Exercise 8.1, question number 2. Find the linear approximation to find approximate values of 3 subdivisions values கொடுத்து approximate value கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க linear approximation யூஸ் பண்ணி. So first subdivision 123 power 2 by 3. So power வந்து denominator 3 இருக்கிறதுனால இதை cube root யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணிக்கலாம்னா cube root யூஸ் பண்ணி linear approximation கண்டுபிடிக்கலாம். So first 123 இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. So x is equal to 123. So இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு cube root ஒரு perfect cube வேல்யூ ஏதாவது இருக்கா அப்படின்னா நமக்கு 125 இருக்கு. 5 cube is equal to 125 So let us take x naught is equal to 125. இந்த 125ங்கிறது நாம தான் எடுக்கிறோம் ஏன்னா கொஸ்டின்ல cube root ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் வேல்யூவை நாம் அப்ராக்சிமேட்டாக x நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், f of x is equal to ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது x தானே. ஸோ எக்ஸ் பவர் 2/3 இந்த ஃபார்மேட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணலாமா? பை லீனியர் அப்ராக்சிமேஷன் நான் இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பை லீனியர் அப்ராக்சிமேஷன் the formula L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வேல்யூவாக நான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f of x naught கண்டுபிடிக்கலாமா? f of x naught is equal to f of xங்கிறது x power 2/3. ஸோ f of x naughtனா x naught power 2/3 which is equal to x naught அப்படிங்கிறது நம்ம 125 எடுத்துக்கிறோமா? ஸோ 125 power 2/3. ஸோ 125 நான் எப்படி எழுதிக்கலாம்? 5 cube அப்படின்னு எழுதிக்கலாம். நாம் பர்பஸாக தான் அந்த x naught அப்படிங்கிறத பெர்ஃபெக்ட் க்யூபாக எடுத்தோம். இந்த வேல்யூவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் க்யூப் வேல்யூவை நாம் சூஸ் பண்ணிக்கிறோம் x நாட்டா. ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த க்யூப் போடும்போது 2/3 இருக்கா, இந்த 3 கேன்சல் ஆகிடுமா? இதுக்காக தான் நான் பெர்ஃபெக்ட் க்யூப் வந்து சூஸ் பண்ணோம். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25. தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 25 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்கட்டுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2/3. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஃபஸ்ட்டு வந்துடுமா? எக்ஸ் பவர் 2/3 minus 1 which is equal to 2/3 x power minus 1/3. ஸோ இந்த minus 1/3 டினாமினேட்டருக்கு வரும்போது ப்ளஸ் 1/3 ஆகிடும் பவர். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 ஆகிடுமா? நியூமரேட்டரில் பவர் மைனஸ் இருக்குது, டினாமினேட்டருக்கு வரும்போது பவரோட சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் நான் கண்டுபிடிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் நாட் பவர் 1/3. எக்ஸ் நாட் வேல்யூ தான் 125 தெரியுமே. ஸோ அப்போ அப்ளை பண்ணிக்கலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 125 power 1/3 which is equal to 2/3 into 125 அப்படிங்கிறத 5 cube எழுதிக்கலாமா? பவர் 1/3 இருக்கா, இந்த cube அண்ட் இந்த 1/3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள், 2/3 into 5 தான் இருக்கும். ஸோ 2/15 f dash of x naught is equal to 2/15. ஓகேவா? ஸோ f of x naught கண்டுபிடிச்சாச்சு, f dash of x naught கண்டுபிடிச்சாச்சு, x minus x naught கண்டுபிடிக்கணும். x minus x naught is equal to here x value 125
சரி எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, நாம் எடுத்த எக்ஸ் வேல்யூ வந்து 123, எக்ஸ் நாட் வேல்யூ 120. அப்ராக்சிமேட்டாக நாம் எடுக்கிற வேல்யூ தான் எக்ஸ் நாட். அதில் இருக்கிற வேல்யூ வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி வந்து பெரிய நம்பர் தான் எக்ஸு, சின்ன நம்பர் எக்ஸ் நாட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிடும், ராங் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எடுக்கிற வேல்யூ தான் எக்ஸ் நாட்னு எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதுதான் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அப்படின்னா 123, எக்ஸுங்கிறது 123 மைனஸ் நாம் எடுத்த அப்ராக்சிமேட் வேல்யூ 125 இஸ் ஈக்குவல் டு -2. தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிச்சு, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு -2. 3 வேல்யூஸ்மே இண்டிவிஜுவலாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் லீனியர் அப்ராக்சிமேஷன் வேல்யூ டோட்டலாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா ஒன் மோர் டைம் எழுதிக்கிறேன். L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இதில் அப்ளை பண்ணிக்கலாமா? which is equal to f of x naught. ஃபஸ்ட்டு f of x naught ஓட வேல்யூ பார்க்கலாம். f of x naughtங்கிறது 25, f dash of x naught 2/15, 25 plus f dash of x naught not 2/15 into -2. x minus x naught ஓட வேல்யூ -2வா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதில் என்ன வேல்யூ வரும், 25 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 4/15. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், இதை நான் கேன்சல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எல்சிஎம் எடுக்கலாம், கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக வருமா, 25 15 மல்டிபிள் பண்ணுறது. ஸோ அப்போ நான் அதுக்கு முன்னாடி இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 25 மைனஸ் 4/15 கேன்சல் பண்ணால் 0.27, 0.27. ஸோ இதுலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும், 24.73 கிடைக்குமா? ஸோ L of x is equal to 24.73. ஸோ நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறது 123க்கு பவர் 2/3. ஸோ 123 பவர் 2/3. The approximate value is equal to approximately is equal to 24.73. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் போடும்போது இஸ் ஈக்குவல் டு போடுவோம். அந்த ஃபங்க்ஷன் எழுதும்போது அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு 24.73. So subdivision to 4th root of 15. So 15க்கு 4th root நாம் கண்டுபிடிக்கணும். So here our 4th root 15க்கு கொஞ்சம் லீனியராக இருக்கிற 4th root nearest 4th root வேல்யூ என்ன அப்படின்னா 16. ஏன்னா 2/4 2ஓட 4th root தான், சாரி 16ஓட 4th root வந்து 2. 2/4 is equal to 16 கிடைக்குமா? ஸோ இதுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு 4th root வேல்யூவை நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். அதான் எக்ஸ் நாட். ஸோ ஹியர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. நம்ம நியர்பையில் அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கிறது 16. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா 4th root ஆஃப் எக்ஸ், இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். 4th root எப்படி எழுதிக்கலாமா? ஏன்னா இப்படி எழுதும்போது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ தனித்தனியாக கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பவர் 1/4. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா எக்ஸ் நாட் பவர் 1/4 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் நாம் எடுத்துருக்கிறது 16 பவர் 1/4. 16 நம்ம 2/4ன்னு எழுதிக்கலாமா? பவர் 1/4. அதனால தான் நான் 4th root வேல்யூவை அப்ராக்சிமேட்டாக எடுத்தேன். ஸோ இந்த 4 கேன்சல் பண்ணிட்டோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 2. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பவர் 1/4. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்?
f dash of x is equal to 1 by 4 x power 1 by 4 minus 1, which is equal to 1 by 4 into x power minus 3 by 4. So power minus இருக்கிறதுனால denominator வந்தா அது positive ஆயிடும். 4x power 3 by 4. இது f dash of x. So f dash of x naught தானே நமக்கு வேணும். So அப்போ f dash of x naught is equal to 1 by 4 x place ல x naught வரும் power 3 by 4. x naught அப்படிங்கிறது 16. So 1 by 4 into 16 power 3 by 4. 16 நான் எப்படி எடுத்துக்கலாம்? 2 power 4 எழுதிக்கலாமா? So 1 by 4 into 2 power 4 power 3 by 4 by 4 இந்த power 4 cancel ஆயிடுமா? Which is equal to 1 by 4 into 2 power 3 2 power 3 na 8, which is equal to 1 by 32. Hence f dash of x naught is equal to, therefore f dash of x naught is equal to 1 by 32. f dash of x naught 1 by 32 வா? நம்ம f of x naught கண்டுபிடிச்சாச்சு, f dash of x naught கண்டுபிடிச்சாச்சு, x minus x naught மட்டும் கண்டுபிடிச்சா போதும். So finally x minus x naught is equal to, x value நாம கண்டுபிடிக்க வேண்டிய value 15க்கு நாம approximate எடுத்திருக்கிறது 16. So 15 minus 16 is equal to minus 1. So x minus x naught கண்டுபிடிச்சாச்சா? x minus x naught is equal to minus 1. So finally இந்த ஃபார்முலாவை one more time எழுதிட்டு நாம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ கிடைச்சிரும். ஃபார்முலா எழுதிக்கலாம். L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? f of x naught நாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் 2. f of x naught நாம் கண்டுபிடிச்ச வேல்யூ 2. f dash of x naught கண்டுபிடிச்சது 1 by 32. So 1 by 32 into x minus x naughங்கிறது minus 1. So இது என்ன ஆகும்? Which is equal to 2 minus 1 by 32. So இது நாம LCM எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 2 minus 1 by 32. So இது LCM எடுத்தோம் அப்படின்னா 64 minus 1 by 32, which is equal to 63 by 32. So இதை நாம கேன்சல் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா which is equal to 1.9688 அப்படின்னு வரும். So இதான் லீனியர் அப்ராக்சிமேட் வேல்யூ. Therefore நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 15க்கு 4th ரூட்டா? 4th root approximately is equal to 1.9688. So which is the value for 4th root of 15. 15 ஓட 4th rootக்கு approximate value கண்டுபிடிச்சிட்டோம் linear approximation யூஸ் பண்ணி. Third subdivision cube root of 26. So அப்போ 26க்கு நம்ம cube root கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 26க்கா? So x is equal to 26. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு cube root நாம எடுத்துக்கணும். cube root இருக்கிறதுனால perfect cube எடுக்கிறோம். 27 ஒரு perfect cube-ஆ? ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா நான் 25 எடுத்துக்குவேன். கியூப் ரூட் இருக்கிறதுனால 27 பெர்ஃபெக்ட் கியூப் எடுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அஸ் யூஸ்வல் நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். எல் ஆஃப் எக்ஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாமா? அப்ளை பண்ணுறதுக்கு நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் தனி இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f of x naught கண்டுபிடிக்கிறேன். f of x naught அப்படிங்கிறது x naught பவர் 1/3. ஏன்னா f of xங்கிறது x பவர் 1/3யா? ஸோ x naught ஓட வேல்யூ என்ன? 27 power 1/3.
27 3/3 எழுதிக்கலாமா? 3 power 3 எழுதிக்கலாம். பவர் 1/3. இந்த பவரில் இருக்க 3 இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 power 1 which is equal to 3. Therefore, f of x naught is equal to 3. f of x naught value 3. Next x minus x naught கண்டுபிடிச்சிட்டு f dash of x naught கண்டுபிடிப்போம். x minus x naught is equal to x ங்கிறது 26. 26 minus 27 is equal to minus 1. Therefore, x minus x naught is equal to minus 1. நான் f dash of x naught மட்டும் கண்டுபிடிக்கணும். f dash of x naught வேணும்னா f dash of x வேணும். f dash of x கண்டுபிடிச்சிட்டு f dash of x naught கண்டுபிடிக்கலாம். f dash of x கண்டுபிடிச்சாதான் f dash of x naught கண்டுபிடிக்கணும். இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? பவரில் இருக்க 1/3 முன்னாடி வந்துடுமா? 1/3 x power 1/3 minus 1. ஸோ என்னாகும்? which is equal to 1/3 x power minus 2/3 which is equal to 1/3 x power 2/3. So f dash of x is equal to 1/3. பவர் வந்து மைனஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா பவர் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ x power 2/3 ஆகிடும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f dash of x naught. So f dash of x naught is equal to 1/3 x naught power 2/3. So x naught வேல்யூ நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்? ஸோ which is equal to என்ன கிடைக்கும்? 1/3 into x நாட்ங்கிறது 27 power 2/3. ஸோ நான் 27 3 power 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? 3 power 3 power 2/3. இந்த பவரில் இருக்க 3 டினாமினேட்டரில் இருக்க 3 கேன்சல் ஆகிடுமா? ஸோ என்ன கிடைக்கும்? which is equal to 1/3 into 3 ஸ்கொயர்னா 9 which is equal to 1/9 3s are 27. The f dash of x naught. ஸோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். f of x naught கண்டுபிடிச்சாச்சு, f dash of x naught கண்டுபிடிச்சாச்சு, x minus x naught கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணிக்கலாமா? Here the formula L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. f of x naught value 3 plus f dash of x naught ங்கிறது 1/27 x minus x naught value minus 1 வந்துச்சா? ஸோ இது என்ன ஆகும்? which is equal to 3 minus 1/27. ஸோ இங்கே நாம் எல்சிஎம்மும் எடுத்துக்கலாம். ஸோ 81 வருமா? 81 minus 1/27 is equal to 80/27. 80/27 கேன்சல் பண்ணால் 2.963 கிடைக்கும். therefore L of x நாம் எடுத்துக்கிறது இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய 26 தானே, which is equal to 2.963. இதுதான் L of x. therefore நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 26 power 1/3. 26 power 1/3 ஓட approximate value is equal to 2.963. Hence, the approximate value of 26 cube root of 26 is 2.963.